கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 12வது வசனத்தினுடைய கடைசி பகுதி. இப்போதும் தானியேல் அழைக்கப்படட்டும், அவன் அர்த்தத்தை வெளிப்படுத்துவான் என்றார். எனக்கு அருமையானவர்கள், இந்த இடத்தில் தானியேலை குறித்து வேதம் சொல்லும் பொழுது அவன் அர்த்தத்தை வெளிப்படுத்துவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம அனைவருக்கும் தெரிந்த சம்பவம். இந்த இடத்துல சொல்லும் பொழுது, இந்த ராஜ்யத்தில் ஒரு புருஷன் இருக்கிறான், அவனுக்குள் பரிசுத்த தேவர்களுடைய ஆவி இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் தானியேலுக்குள் இருந்தவன். இந்த நிமித்தமாக அவன் ராஜாவுக்கு அந்த அர்த்தத்தை சொல்ல முடிந்தது. ராஜா சொல்லுகிறான் தானியேலை பார்த்து, உனக்குள்ளே தேவர்களின் ஆவி உண்டென்றும் வெளிச்சமும் புத்தியும் ஞானமும் உன்னிடத்தில் உண்டென்று சொல்லி நான் கேள்விப்பட்டேன். கர்த்தரை குறித்ததான சாட்சி. ஒரு நீதிமான், கர்த்தருக்காக வைராக்கியமாக நின்ற மனிதன் பாடுகளை சந்திக்கிறான். ஆனாலும் இப்பொழுது ராஜா சொல்லுகிறான், அவனை பார்த்து சொல்லும் பொழுது சொல்லுகிறான், நீ ஞானமும் புத்தியும் உள்ளவன், உன்னிடத்தில் கர்த்தருடைய கிருபை இருக்கிறது, அல்லது தேவர்களுடைய ஆவி உன்னிடத்தில் இருக்கிறது என்று சொல்லி நான் உன்னை குறித்து கேள்விப்பட்டேன். எனக்கு அருமையானவர்கள், இன்றைய நாளிலும் நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்வு இன்றைய நாளில் எப்படியாக இருக்கிறது? நம் கிறிஸ்துவுக்கு நம்மை அர்ப்பணிக்கிறவர்களாக, ஒப்பு கொடுக்கிறவர்களாக, நமக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நாம் பெரிய காரியங்களை செய்ய முடியும். பவுல் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட பொழுது வைராக்கியமாக யூதர்களின் மத்தியில் எழுந்து நின்றார், தர்க்கம் பண்ணினார். எனக்கு அருமையானவர்களை, வேதத்தில் நாம் ஒவ்வொருவரையும் பார்க்க முடியும். மீன் பிடித்து கொண்டிருந்த பேதுரு, கர்த்தராகிய இயேசு அவனை அழைக்கிறார். அழைத்த பின்பதாக பேதுருவனுடைய வாழ்க்கையை பாருங்கள். பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட பொழுது முற்றிலுமாய் மாற்றப்படுகிறார். இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு அருமையான தேவ பிள்ளையை, நீ பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறாயா? பரிசுத்த ஆவியினால் நாம் நிரப்பப்பட வேண்டியது அவசியம். தனிப்பட்ட ஒரு மனிதனுக்கோ, தனிப்பட்ட ஒரு குடும்பத்திற்கோ, சபைக்கோ என்று சொல்லி அல்லாதபடிக்கு, கிறிஸ்துவை தன்னுடைய தெய்வமாக நான் என் வாழ்வில் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், அவர்தான் என் வாழ்வில் எல்லாம் என்று சொல்லக்கூடிய எல்லாருக்கும் இந்த பரிசுத்த ஆவியானவர் அவர் தம்மை இலவசமாக நமக்கு கொடுப்பார். இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு நாமும் தானியேலைப் போல கர்த்தருக்கு மகிமையாய் ஜீவிக்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி ஆண்டவரே. தானியேலை குறித்து வேதம் சொல்லும் பொழுது எனக்கு அருமையானவர்களே, அவனிடத்தில் தேவர்களின் ஆவி உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியானவருக்காக கேட்கிற ஒவ்வொருவரையும் உடைய ஆவியினால் நிரப்பும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.